போனா சூர்பனை விடுவாளா, அதான் மூக்கு போச்சுன்னு அன்னிலிருந்து அழுதுன்னு இருக்காள, போய் அங்க ஒரு ஒப்பாரி வைக்கிறார் ராவணன்ட்ட. நீ என்ன இப்படி ஒரு பௌருஷம் இல்லாம இருக்க, ஒரு தங்க அவன் அவமானப்படுத்திருக்கான், இப்படி பங்க பண்ணியிருக்கான், நீ வந்து பார்த்துன்னு பேசாம இருக்க, என்ன நீ அப்படின்னு கேட்கிற. இதெல்லாம் சொல்லி கூட அவன் கண்டுக்கல. சீதையை பத்தி வர்ணிக்கிறான். சீதை எப்பேற்பட்ட அழகா இருக்கா, தேவர்களையோ எக்ஷர்களையோ கந்தர்களையோ இப்படி ஒரு அழகை பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட அழகோட இருக்கா. அவளை உனக்கு வந்து சேர்த்துன்னு வரலாம், எடுத்துன்னு வரலாம், நான் போனேன், அதனாலதான் மூக்கு அத்துட்டா அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்றான் கதையை. அவ கதை தானே, சொல்றது தானே, இஷ்டத்துக்கு சொல்றா அவ வாட்டு. அதை சொன்னதும் ராவணன் என்ன பண்றான், சரி இந்த சீதையை அபகரிச்சுன்னு வந்தா அவனை அவமானப்படுத்தினது ஆகும், என்ன அவமானப்படுத்தினான் இல்லையா, அது மாதிரி நான் பதில் அவமானம் அவனை படுத்தலாம். அந்த 14,000 ராட்சசர்களை அழிச்சிருக்கான், என் தங்கையை பங்கப்படுத்திருக்கான், அதனால நான் இப்படி ஒரு அவமானம், பெரிய அவமானத்தை அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவன் திட்டம் போடுறான். நேரம் மாறி சென்ற ராத்திரியோட ராத்திரியா வந்து பாக்குறான்.